வணக்கம். வருகின்ற 3/3/2026 செவ்வாய்க்கிழமை மாசி 19 இந்தியாவில் பகுதி நேர சந்திர கிரகணம் உருவாக போகுது. இது சரியாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றதையும் இதில் எந்த டைம் மிட் பாயிண்ட் அப்படின்றதையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களை இந்த சந்திர கிரகணத்தில் செய்யலாம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பகுதி நேர சந்திர கிரகணம். இது கேது கஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி. இப்போ கிரகண ஆரம்ப நேரம் பார்த்திங்கன்னா 3:19 PM அப்படின்னு சொல்கிறாங்க. முழு கிரகண ஆரம்பம் பார்த்திங்கன்னா 4:32 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். கிரகண மத்தியமம் 5:32 உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த முழு கிரகண முடிவு 5:34 முடிஞ்சிடும். டோட்டலாகவே இந்த கிரகணம் முடிகிறது பார்த்திங்கன்னா 6:48 தான் முடியும். இது சேலத்தில் 6:25, சென்னையில் 6:16, மதுரையில் 6:25, கோவையில் 6:30 தெரிய ஆரம்பிக்கும். டோட்டலாகவே கிரகணம் இந்த டைமில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6:48 முடிஞ்சிடும் அப்படின்றது தான். இப்போ கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதன் பிறகு எதுவுமே சாப்பிடக்கூடாது. கிரகணம் ஆரம்பித்து முடிஞ்ச பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்லாம். குறிப்பாக நம்ம ஏதாவது அதற்கு முன்னாடியே எதனா தின்பண்டங்கள், தண்ணீர் இந்த மாதிரி எதனா வச்சுருக்கிறோம் அப்படின்னா தர்ப்பை இருக்குங்களா, அதை கிள்ளி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதனா இருந்ததுன்னா அதில் போடலாம். வேறு எதெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலெலாம் நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒரு நம்பிக்கை தான். இதனால் தீய விளைவுகள் குறைக்கப்படும் அப்படின்றது தொன்று நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு பழக்கம்தான். இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொன்று சொல்லிட்டு வராங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. கோயில்கள் பொதுவாக பல கோயில்கள் மூடிடுவாங்க. அப்படி அவங்க மூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மூடிடுவாங்க. கிரகணம் ஆரம்பித்த பிறகு சில கோயில்கள் திறப்பாங்க, சில கோயில்கள் மறுநாள் தான் திறப்பாங்க. அது கோயில் அனுஷ்டானங்களை பொறுத்து அதன் கோயிலை விசாரிச்சிங்க. இதுதான் கோயில் விதிமுறை. இந்த நேரத்தில் ஜப தபங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அது நமக்கு பார்த்திங்கன்னா பல மடங்கு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஆன்மீக சிந்தனையோட நல்ல சிந்தனையோடு இருக்கலாம். வேறு எந்த விஷம வேலைகளும் செய்யாமல் குடும்பம் வரைக்கும் வெளியில் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க வீட்டிலே ஏதாவது பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கலாம், இல்லை தூங்கிடலாம். சாப்பிடக்கூடாது இந்த நேரத்தில். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை கிள்ளக்கூடாதுன்னுவாங்க, நகத்தை கடிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம அறியாமலே சூட்சுமமாக நம்ம உடலுக்குள்ளார சில மாற்றங்கள்லாம் நிகழும், மனசுக்குள்ளாரையும் நிகழும். இது ரொம்ப இந்த பிரபஞ்ச கான்ஷியஸோடு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும், எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. இதனோட விளைவு உடனே தெரியாததுனால நிறைய பேர் இதில் நம்பிக்கை இல்லை. இதனோட விளைவு தான் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு தோல் நோயாகவோ வேறு ஏதோ மனோரீதியான பிரச்சனையாகவோ வரும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ருந்தா வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சுருந்தா. அதனால் நம்ம இந்த நேரத்தில் ஜப தபங்கள் செய்வது ரொம்ப நல்லது. இந்த பதிவில் ஒரு இடத்துல கிரகண மத்தியமத்தை 5:32 சொல்லிட்டுருப்பேன், அதை 5:2 வச்சுக்கிங்க. கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இதெல்லாம் கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்களாக. இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. அதே போல் அன்றைக்கி ஏதாவது சிரார்த்தம் செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அவங்க மறுநாள் செஞ்சு கிரகணம் முடிஞ்ச உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போஜனம் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமாவது நீங்கள் போஜனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கிரகணம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அதனுடைய பதிவு ரொம்ப பர்ஃபெக்டாக பதிவாகும். அதுதான் இங்கே முக்கியம். அதனால தான் நம்ம நல்ல செய்கைகள் செய்தால், இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக ஜபதபங்கள் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கோயில்களில் திறக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலே உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடத்துல உங்கள் பூஜை அறையில் இல்லை நீங்கள் எங்கே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பழகுறீங்களோ அங்கே நீங்கள் செய்தீங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு நற்பலனை தரும். நல்ல சிந்தனையோடு இருந்தால் அந்த நல்ல சிந்தனை மேலும் வளரும் அப்படின்றது தான். அதனால் இந்த நேரத்தை நல்லபடியாக தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியான கருத்துக்கள், ஜோதிட ஆலோசனைகளுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஜோதிடம் யாருக்காவது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.